ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது படையாண்ட மாவீரா படத்தின் திரை விமர்சனம். படையாண்ட மாவீரா படத்தில் கௌதமன், சமுத்திரகனி, சரண்யா பொன்வண்ணன், ரெடின் கிங்ஸ்லி, தமிழ் கௌதமன், புஜிதா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். கோபி மகேஸ்வரன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். ஜிவி பிரகாஷ் இசையமைத்திருக்கிறார். சாம் சிஎஸ் பின்னணி இசை கொடுத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கி கதாநாயகனாக நடித்திருக்கிறார் கௌதமன். வன்னியர் சமூகத்தில் காடுவெட்டி குரு என்பவர் புரட்சிகர தலைவராக பரிமளித்தார். ஜெயங்கொண்டம் தொகுதியில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த தொகுதியிலே வருகிற அந்நிய சக்தியில் முதலீடு செய்யும் சமூக விரோத தொழிற்சாலைகளுக்கு எதிரியாக விளங்கினார். நல்ல நிலத்தை குப்பை நிலகமாக மாற்றக்கூடிய திட்டங்களை அரசு கொண்டு வந்தன. அதற்கு காரணம் கார்ப்பரேட் நிறுவனங்கள். இதை எதிர்த்து அவர் போராடினார். அவரை கதாநாயகனாக கொண்ட படம்தான் படையாண்ட மாவீரா. ஆரம்பத்தில் சமுத்திரகனி ஓய்வு பெற்ற இராணுவ வீரராக அந்த ஊருக்கு வருகிறார். அந்த ஊரில் எல்லாருக்கும் நல்லது செய்கிறார். எதிரிகளை தட்டி தூக்குகிறார். இதனால் அவருக்கு நிறைய எதிரிகள் இருந்தாலும் அவருடைய உறவினன் மச்சான் முறை வேண்டும் அவர் பரம விரோதியாக கருதுகிறார். ஆடுகளானாரே எப்போவுமே சொந்தக்காரர்கள் தான் வன்மமான எதிரிகளாக இருப்பார்கள். அந்த அடிப்படையில் கோயில் சிலை அருகில் வச்சு கோயில் சூலாயுதத்தாலே சமுத்திரகனியை வெட்டி தள்ளுவார். இதை அவருடைய பையன் பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த பையன்தான் கௌதமன். சின்ன பையன், ஒரு 12 வயசு இருக்கும். சமுத்திரகனியுடைய மனைவி சரண்யா பொன்வண்ணன். அவர் தன்னுடைய கணவனை, அதாவது உன் அப்பாவை கொன்றவனை அதே இடத்துல நீ பழி தீர்க்க வேண்டும் என்று சொல்கிறார். இதற்காக அவர் பல்வேறு சண்டை பயிற்சிகளை மேற்கொள்கிறார். சிலம்பம், குத்தீட்டி பயிற்சியெல்லாம் மேற்கொள்கிறார். அவருக்கு வயது 16 வந்ததும் அந்த சபதத்தை, நான் போட்ட சபதத்தை நிறைவேற்று என்று சொல்கிறார் சின்ன கௌதமனிடம். அதே மாதிரி ஆடுகளை நிறையன சித்திரவதை செய்து தலையை கொய்தெறிவார் சின்ன கைதமன். அதுக்கப்புறம் கௌதமனுக்கு அந்த ஊரில் மிகப்பெரிய நல்ல பேர். தீமை செய்யும் காரியங்களை எதிர்ப்பார், நன்மை செய்வர்களுக்கு ஆதரவு கொடுப்பார். பல பள்ளி மாணவர்களுக்கு நிதி உதவி செய்து ஃபீஸ் கட்டி படிக்க வைப்பார். மருத்துவர்களை உருவாக்குகிறார். இப்படியாக பல நல்ல காரியங்களை செய்கிறார். தேர்தலில் அவருக்கு ஓட்டு போடுகிறார்கள். எம்எல்ஏ ஆகிறார். எம்எல்ஏ ஆன பிறகு சமூக விரோத திட்டங்களுக்கு அவரிடம் பல கோடி ரூபாய் பேரம் பேசப்படுகிறது. போடா உன் பணமும் உன் புகழும் தூக்கிட்டு போடா என்று கௌதமன் எட்டி உதைக்கிறார். மக்களுக்காக போராடுகிறார். மக்கள் தலைவனாக உயருகிறார். அப்போது அவருக்கு அவருடைய கட்சித் தலைவர் படையாண்ட மாவீரா என்ற பட்டத்தை கொடுக்கிறார். மாவீரனாகவே வாழ்கிறார். அப்புறம் திடீர்னு அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போது அந்த ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு நிறைய பணம் வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்ரேஷன் செஞ்சால் குரல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு என்று சொல்கிறார்கள். எதுக்கு அவ்வளவு பணம் செலவு பண்ணி ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி அதை மறுத்து விடுகிறார். அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை என்ன ஆனது என்பது தான் கதை. படம் முழுக்க ஒரு படையாண்ட மாவீரன் என்று சொன்னால் அந்த தலைப்புக்கு ஏற்றவாறு படையாண்ட மாவீரனாக வாழ்ந்திருக்கிறார் கௌதமன். அந்த மஞ்சள் சட்டையை போட்டு நடந்து வரும்போது உடல் ரீதியாக விஜயகாந்தும் நடிப்பு ரீதியாக ராமராஜனும் தெரிகிறார்கள். ராமராஜனும் இப்படி இப்போ மஞ்சள் சட்டை போட்டு நேராக நடந்து வருவார். விஜயகாந்தும் நடந்து வருவார். அந்த அடிப்படையில் சோகம் வரும்போது சோகம், வீரம் வரும்போது வீரம், காதல் வரும்போது காதல், மக்களை நேசிக்கும்போது ஒரு பாசம், நவரசங்களையும் வெளிப்படுத்தி இருக்கிறார் கௌதமன். சில நடிகர்கள் காசுக்காக நடிப்பார்கள்.
ஆக்ஷன் படத்திலே நடிப்பாங்க. அந்த ஆக்ஷன் படத்தில் காசு வரும். இது போன்ற எழுச்சி மிக்க புரட்சி வீரர்களுடைய கதையை பாடமாக்கினா அந்த உணர்வு உள்ளவர்கள் மட்டும்தான் பார்ப்பார்கள். ஆனாலும் தான் ஆக்ஷன் ஹீரோவாக பரிமளிக்க விரும்பாமல், அந்த காசு பார்க்க விரும்பாமல், லட்சியத்துக்காக படையெடுத்த கௌதமனை மிகச்சிறப்பாக பாராட்ட வேண்டும். ஏன்னா இந்த மாதிரி தலைவர்கள்லாம் நம்முடைய தமிழ்நாட்டில் தோன்றி இருக்கிறார்கள். எழுச்சி மிக்க தலைவர்கள். பணத்தை தேவையில்லை எங்களுக்கு, மக்கள் பணிதான் எங்களுடைய சமூக சேவை என்று வாழ்ந்திருக்கிற அந்த காடு வெட்டி குருவை நம் நேரில் நிறுத்துகிறார் கௌதமன். கதாநாயகி பூஜிதா கொஞ்சம் வடநாட்டுக்காரி போல தெரிகிறார், கொஞ்சம் அந்நியத்தனமாக தெரிகிறார். அதாவது இவருக்கும் அவருக்கும் ஜோடி பொருத்தம் இல்லை என்றாலும் பூஜிதா நன்றாக நடித்திருக்கிறார். சில காட்சிகளிலே வருகிறார், ஒரு டூயட்லேயும் வர்றாரு. பார்ப்பதற்கு அம்சமாக இருக்கிறார் பூஜிதா. சமுத்திரகனி 3 காட்சிகளில் வந்தாலும் இராணுவ வீரனாக, மக்கள் தலைவனாக நம் முன்னாலே நம் நெஞ்சில் ஆக்கிரமிக்கிறார். சரண்யா பொன்வண்ணன் மனோகரா படத்திலே வருகிற சிவாஜி கணேசனுக்கு தாயாக கண்ணாம்பா வருவார். அந்த கண்ணாம்பாவை நம் கண் முன்னே காட்டுகிறார் சரண்யா பொன்வண்ணன். ஒரு வீரமிக்க மகனை பெற்றது மட்டுமல்ல, வீரமிக்க கணவனையும் பெற்றிருக்கிறார் சரண்யா பொன்வண்ணனுடைய அந்த ஆக்ரோஷமான வசனங்கள் இளைஞர்களை எழுச்சியூட்டுகின்றன, அதில் சந்தேகமே இல்லை. ரெடின் கிங்ஸ்லி கௌதமனின் உதவியாளராக வருகிறார். சில நேரங்களில் லேசாக கிச்சு கிச்சு மூட்டுகிறார். பல நேரங்களில் அவர் வித்தியாசமான ஒரு வீரனாக தெரிகிறார். அதாவது அவரையும் கூப்பிட்டு எதிரி விலை பேசுகிறான், போயா உன் காசு நீ என்று கௌதமன் மாதிரியே ரெடின் கிங்ஸ்லி இந்த படத்தில் புரட்சி வீரனாக நமக்கு காட்சி தருகிறார். ஆடுகளம் நரேன் வெறியன்னா அப்படி ஒரு வெறியன், வன்மம் கொண்ட வெறியன். இதுக்கு முன்னால் பல படங்களில் குணச்சித்திர நடிகராக பார்த்துருக்கோம். இந்த படத்தில் வெறி கொண்ட பழிவாங்கும் வேங்கையாக நம் மனசில் இடம் பிடிக்கிறார் ஆடுகளம் நரேன். அதுக்கப்புறம் ஆங்காங்கே பல வில்லன்கள் வருகிறார்கள், எல்லோருமே நன்றாக நடித்திருக்கிறார்கள். இந்த படத்தில் கோபி மகேஸ்வரன் ஒளிப்பதிவு பிரமாதம். அதாவது அந்த செம்மணல் நிறைந்த பகுதி, தண்ணியே இல்லாமல் பல 100 அடிகள் தோண்டி வறண்டு போன பூமி, அதுக்கப்புறம் போராட்டக் களங்களிலே நம் கண்முன்னே நிறுத்திய போராட்டத்தை மகேஸ்வரனுக்கு பாராட்டு செய்ய வேண்டும். இந்த படத்தின் ஒளிப்பதிவாளர் கோபி ஜெகதீஸ்வரன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். கோபி ஜெகதீஸ்வரனுடைய ஒளிப்பதிவில் படம் தூக்கி நிறுத்துகிறது. படத்தின் வெற்றிக்கு முதுகெலும்பாக கோபி ஜெகதீஸ்வரன் பாடுபட்டிருக்கிறார். அந்த சிவப்பு மண் பூமி கிட்டத்தட்ட ஒரு 300 அடி தோண்டி தண்ணியே இல்லாத நிலை, அதுக்கப்புறம் அந்த செம்மணிலே காதல், எல்லாவற்றையும் பிரமாதப்படுத்தியிருக்கிறார். அதே போல் போராட்ட களத்திலே கலெக்டர் வருவதும் அவரை தூஷமாக பேசும் காட்சிகள் எல்லாம் உணர்ச்சிபூர்வமாக இருக்கிறது. அதாவது சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்ட வேவு சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணிய சிவா ஆகியோரை கண்முன் நிறுத்துகிறார் கௌதமன். இந்த படத்தின் இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ்குமார். அருமையான பாடல்கள், நல்ல மெட்டுகளோட பாடல்கள், எழுச்சியுள்ள பாடல்கள் இசையமைத்திருக்கிறார் ஜிவி பிரகாஷ்குமார். ஆனால் படத்துக்கு மைனஸ் பாயிண்ட்டாக இருப்பது சாம் சிஎஸுடைய பின்னணி இசை. காட்டு கூச்சல் போட்டிருக்காரு. ஓ ராமான்னு கத்துன்னு கத்தி காதலேருந்து ரத்தம் வர்ற அளவுக்கு இடைவேளை வரைக்கும் பிராணனை வாங்கிடுறாரு சாம் சிஎஸ் ஒரு நல்ல இசையமைப்பாளர். அவர் ஏன் இந்த மாதிரி பின்னணி இசை போட்டு நம்மளை கொள்கிறாருன்னு தெரியலை. அதுக்கு அவர் காரணமாக மற்றவர் காரணமாக என்பதும் புரியவில்லை. ஆனால் இன்டர்வல் பிறகு கொஞ்சம் பின்னணி இசை பார்க்கும்படியாக இருக்கிறது. இந்த படத்தில் வசனம் என்று ஒரு பெயர் வந்தது, அதை சரியாக நாம் கவனிக்கவில்லை. வசனம் பிரமாதமான வசனம், அதில் எந்த சந்தேகமே இல்லை. கட்டபொம்மனுக்கு வசனம் எழுதிய சக்தி கிருஷ்ணசாமி வசனம் மாதிரி நமக்கு தோன்றியது. அவருக்கு நமது பாராட்டு. கதை திரைக்கதை அமைத்து
ரொம்ப நீட்டாக ஒரு மாவீரனுடைய கதையை எந்தவித முரண்பாட்டுக்கும் வழியில்லாமல் கொஞ்சம் கற்பனை சேர்த்து இயக்கியிருக்கிறார் கமுதவன். அதில் நமக்கு ரொம்ப கற்பனையாகவே தெரிகிற விஷயம் என்னென்னா, ஒரு 40-50 தடியன் இருக்கானுங்க. எந்நேரம் நினைத்தாலும் அவரை வெட்டி வீசலாம். அவங்க மத்தியில் துண்டை போட்டு படுக்கிறாரு. அவனை என்ன பண்ணிட்டு இருந்தான்னு நமக்கு புரியல. அப்படி ஒரு சம்பவம் எழுந்திருக்குமா என்பது நமக்கு சந்தேகம். ஒருவேளை அவர் ஜூனியர் விடனில் வெளிவந்ததை உதாரணமாக காட்டலாம் கௌதமன். அவர் காட்டிட்டு போகிற நமக்கு என்ன, நமக்கு கற்பனையாக தோன்றியது அந்த இடம். அதே போல் அவருக்கு ஒரு மகன் ஒரு மகள். இவர் பொதுப்பணின்னு சொல்லி வீட்டுக்கே பல மாதங்களாக வராமல் இருந்திருக்கிறார். எனவே மகனும் மகளும் அம்மா கிட்ட மாமா வந்துட்டாருமா என்று சொல்லுகிற கட்டம் இருக்க அது நம்மை உருக வைக்கிறது. அந்த இடம் வித்தியாசமான ஒரு படைப்பு. மொத்தத்தில் காடுவெட்டி குருவின் மீதுள்ள களங்கத்தை, அவர் வாழ்க்கை மீது படிந்த சில கருப்பு கோடுகளை முழுமையாக நீக்கி காடுவெட்டி குருவை கிட்டத்தட்ட சுதந்திர போராட்ட வீரனாகவே காட்டியிருக்கிறார் படையாண்ட மாவீரா. இந்த படம் காடுவெட்டி குரு என்ற அரசியல் தலைவரை நீக்கி ஒரு நல்ல மனிதன், மக்களுக்காக போராடுகிறவன், மக்களையே தெய்வமாக கருதுகிறவன் என்ற நினைப்பில் நாம் படத்தை பார்த்து பாராட்ட வேண்டும். இந்த படத்தை பார்க்கும்போது மக்கள் தான் ஜனநாயகத்தின் தலைவர்கள், அவர்களுக்கு தீமை என்றால் நாம் குரல் கொடுக்க வேண்டும் என்று படம் பார்க்கிற ஒவ்வொருடைய மனதிலும் அந்த குரல் தைக்கும். அதுதான் உண்மை. எனவே ஒரு புரட்சி வீரனின் படத்தை எழுச்சியாக பார்த்து படத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும். தியேட்டரில் போய் படையாண்ட மாவீரா படத்தை கண்டிப்பாக குடும்பத்தோடு பாருங்கள். பைல்வான் பார்வையில் படையாண்ட மாவீரா படத்துக்கு 100க்கு 65 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.